ஒரு அழகான கிராமத்தில் ஒவ்வொரு காலையும் சூரியன் பொன்னிற ஒளியால் உலகத்தை எழுப்புவான். ஆனால் ஒரு நாள் சூரியன் உதயமாகவே இல்லை. வானம் சாம்பல் நிறமாக அமைதியாக இருந்தது. பறவைகள் பாடவில்லை. மலர்கள் திறக்கவில்லை. கிராமம் முழுவதும் ஒரு வித்தியாசமான அமைதி நிலவியது. அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு சிறுவன் இதை பார்த்து கவலைப்பட்டான். அவன் இதயம் நல்லது. ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று அவன் உணர்ந்தான். அப்போது ஒரு மென்மையான காற்றுடன் ஒரு ஒளி வீசும் குட்டி ஆஞ்சநேயர் அவன் அருகில் தோன்றினார். சிறிய உருவம், ஆனால் கண்களில் துணிச்சல், முகத்தில் கருணை. சிறுவனின் மனதில் ஒரு துணிவு பிறந்தது. உலகத்திற்கு ஒளி தேவை, அதை தேடி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனை முன்னேற்றியது. அவர்கள் இருவரும் மலைகள் கடந்து மேகங்களைத் தாண்டி வானத்தின் உயரத்திற்கு சென்றார்கள். அங்கே ஒரு பெரிய இருண்ட மேகம் சூரிய ஒளியை மறைத்து வைத்திருந்தது. அந்த மேகம் பயம் மற்றும் சோகம் கொண்டு உருவானது போல இருந்தது. குட்டி ஆஞ்சநேயரின் ஒளி அந்த இருளை மெதுவாக தள்ளத் தொடங்கியது. சிறுவனின் தைரியம், நம்பிக்கை ஆகியவை அந்த ஒளியை மேலும் வலுப்படுத்தின. இருள் மெதுவாக கலைந்து ஒரு சிறிய ஒளிக்கீற்று வெளிவந்தது. பின்னர் அது பெரிதாகி சூரியன் மீண்டும் பிரகாசித்தான். பூமி மீண்டும் வெப்பமாக மின்னியது. பறவைகள் பாடத் தொடங்கின. மலர்கள் சிரித்தது போல மலர்ந்தன. கிராமம் முழுவதும் மகிழ்ச்சி திரும்பியது. அந்த நாள் சிறுவன் ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக்கொண்டான். ஒளி எப்போதும் வெளியில் இல்லை, அது நம்முடைய இதயத்திலேயே இருக்கிறது. நம்பிக்கை மற்றும் தைரியம் இருந்தால் எந்த இருளையும் நீக்க முடியும். கதை சொல்லும் பாடம்: நம்பிக்கை கொண்ட மனம் உலகத்திற்கே ஒளி தர முடியும்.